இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 21ல் இருக்கிற மேட்ரிசஸ் அண்ட் கால்குலஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் செமிஸ்டரில் படிக்கிற ஒரு டாபிக். நம்ம வந்து இதில் மேட்ரிசஸ் யூனிட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் யூனிட் மேட்ரிசஸில் இருக்கிற ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். ரெடியூஸ் குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன் Q கொடுத்துருக்காங்க. Qன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது பேர் வந்து குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன். இதை வந்து நம்ம என்னவா மாற்றணும் அப்படின்னா canonical ஃபார்மாக மாற்றணும் by using ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுதான் நம்மளோட கொஸ்டின். இப்போ இதை நம்ம முதல்ல மேட்ரிசஸாக மாற்ற போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இதை ஆர்த்தோகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி canonical ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். இங்கே நம்ம நிறைய ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டெப் 1 அப்படின்றது வந்து ரைட் மேட்ரிக்ஸ் ஃபார் த குவாட்ரட்டிக் ஃபார்ம். ரைட் மேட்ரிக்ஸ் ஃபார் குவாட்ரட்டிக் ஃபார்ம் கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து நம்ம ஒரு மேட்ரிக்ஸாக மாற்றி எழுத போகிறோம். ஸோ A = எப்படி எழுதலாம் அப்படின்னா, நம்மளோட டயக்னலில் இருக்கிறது இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 6. அடுத்தது டயக்னல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர். அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இசட் ஸ்கொயர். ஸோ 6 3 3 எழுதியாச்சு. அடுத்தது நான் இங்கே இதோட ஃபார்ம் எழுதுனேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இசட் ஸ்கொயர். அப்புறம் அடுத்த வேல்யூ வந்து half ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய். முதல்ல எக்ஸ் ஸ்கொயர், அடுத்தது எக்ஸ் ஒய், அடுத்த டேர்ம் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இசட். இது வந்து நமக்கு சிமெட்ரிக்காக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன எழுதணுமோ அதையே காலம்ல எழுதிக்கலாம். 1/2 coefficient of xy, 1/2 coefficient of xz. அடுத்தது செகண்ட் ரோல ஒரே ஒரு இடம் மட்டும் தான் மீதி இருக்கு. இட்ஸ் 1/2 coefficient of yz. அதே தான் இங்கே கீழே வரும். 1/2 coefficient of yz. இதுதான் ஃபார்மு. பட் நம்ம இது எக்ஸாம்பிள் இது எழுதணுமா அப்படின்னா தேவையில்லை. நம்ம டேர்ம்ஸ் மட்டும் எழுதுனா போதும். இப்போ 6 ஃபில் பண்ணிட்டோம், 3 ஃபில் பண்ணிட்டோம், இந்த 3 ஃபில் பண்ணிட்டோம். இங்க அடுத்தது பாருங்க -4xy. xyன்றது இங்க ரெண்டாவது பிளேஸ். அதை 2ஆல டிவைட் பண்ணும்போது -2. அதே வேல்யூ தான் இங்கேயும் வரும். இது சிமெட்ரிக், அதனால இங்கேயும் -2. அண்ட் அடுத்தது வாங்க 2yz. yzனா yன்றது செகண்ட் ரோ, zன்றது தேர்ட் பிளேஸ். ஸோ செகண்ட் ரோல தேர்ட் பிளேஸ் வேல்யூ. செகண்ட் ரோல தேர்ட் பிளேஸ் வேல்யூவை டிவைடட் பை 2 அப்படின்னு போடும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ இது மைனஸ் இருக்கு, அது ஒரு சிம்பிள் மைனஸ். ஸோ -1. அதே வேல்யூ தான் எனக்கு இங்கே. ஸோ இட்ஸ் -1. அடுத்த வேல்யூ 4xz. xz அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோல தேர்ட் வேல்யூ, இசட்ன்றது தேர்டு. 4 2ஆல டிவைட் பண்ணா 2. அதே தான் இங்கே. ஸோ சிமெட்ரிக் மேட்ரிசஸ் எழுதியாச்சு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா ஸ்டெப் 2 வந்து இதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஃபைண்டிங் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து இது 3x3 மேட்ரிசஸ். நம்ம முதல்ல ஜெனரல் ஈக்குவேஷன் எழுதுவோம். lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 equal to 0. ஸோ இங்கே s1ன்ற வேல்யூ வந்து sum of main diagonal. இதில் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கிறதுன்னு ஒவ்வொன்றா வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இங்கே டைரக்டா நம்ம வந்து ஆட் பண்ணி காட்ட போறோம். சம் ஆஃப் மெயின் டயகனல்னா 6. டயகனல் மட்டும் பாருங்க 6 3 3. இதை ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது 12. அடுத்தது s2. s2ன்றது சம் ஆஃப் மைனஸ் ஆஃப் மெயின் டயகனல். ஒவ்வொரு மெயின் டயகனல் வேல்யூவோட மைனஸ். ஓகே, இது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம மெயின் டயகனல் 6. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் விட்டுருங்க. அப்படி பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் விட்டுட்டா 3 -1 -1 3. அடுத்த வேல்யூக்கு செகண்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம் விட்டுறணும். செகண்ட் ரோ செகண்ட் காலம் விட்டுட்டா 6 2 2 3 வரும். லாஸ்ட்டுக்கு தேர்ட் ரோ தேர்ட் காலம் விட்டுறணும். தேர்ட் ரோ தேர்ட் காலம் விட்டுட்டோம்னா 6 -2 -2 3 அப்படின்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு s2 கிடைச்சிடும். ஸோ s2 = 9 - 1 plus 18 - 4 plus 18 - 4. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் நம்ம. 9 18 18 36, இது 45,
மூணு மைனஸ் வேல்யூ ஆட் பண்ணும்போது -9 மொத்தமா நமக்கு 36 கிடைக்குது. அடுத்தது S3 வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் A. டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ 6 இன்டூ 9 மைனஸ் 1. அடுத்தது மைனஸ், பட் அங்கேயே நம்ம வேல்யூவே பாருங்க ஒரு மைனஸ் தான் இருக்கு, -2 இருக்கு. ஸோ -2 இருக்கிறதுனால அது +2 அண்ட் மல்டிப்ளை பண்ணும்போது -6 +2 வித் லாஸ்ட் வேல்யூ +2 2 -6. இது சிம்பிளிஃபை பண்ணா S3 கிடைச்சிடும். 9 minus 1 8, so 48. -6 plus 2 -4 into 2 -8. 2 minus 6 ன்றது -4, -4 ஓட மல்டிப்ளை பண்ணா -8. ஸோ இது -16. 48ல -16 போயிடுச்சுன்னா S3 equal to 32. இப்போ நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் lambda cube minus S1 12 lambda square plus 36 lambda minus 32 equal to 0. So second part over. இப்போ நம்ம third part, step 3. Step 3 is finding eigenvalue. So இதுக்கு eigenvalue calculate பண்ணணும். eigenvalues ஏன்னா 3 வேல்யூ வரும். ஃபர்ஸ்ட் நான் லாம்டாக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணா வராது. ஸோ லாம்டா equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 -12 + 36 -32. ஸோ இந்த ரெண்டு மைனஸையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 40ஸ்ல வருது. இப்போ இது நாட் ஈக்குவல் டு 0. நான் 36ஆல சப்ட்ராக்ட் பண்ணாலும் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ லாம்டா ஈக்குவல் டு -1னும் நமக்கு இதே மாதிரி தான் வரும். ஸோ லாம்டா ஈக்குவல் டு 2 ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 ட்ரை பண்ணா 8 minus 2 square 4, so it's 48 plus 72 minus 32. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணும்போது 80, இதை ரெண்டு ஆட் பண்ணும்போது 80 equal to 0. இப்போ 2ன்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் ரூட். அந்த 2வை யூஸ் பண்ணி சிந்தட்டிக் டிவிஷன்ல ரெடியூஸ் பண்ண போறோம். ஸோ 1 minus 12 plus 36 minus 32. 2 ரூட்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச அப்புறம் தான் வந்து நம்ம சிந்தட்டிக் டிவிஷனுக்கு போயிட்டு அதை யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ண போறோம். 1 plus 0 1, 2 minus 10 minus 20 plus 16 plus 32 0. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது லாம்டா ஸ்கொயர் minus 10 லாம்டா plus 16 equal to 0. 16 8 2s ஆர்னு பிரிக்கலாம். ஸோ லாம்டா minus 8 into lambda minus 2 equal to 0. ஏற்கனவே லாம்டான்னு ஒரு ரூட் வச்சிருக்கோமா, இப்போ திருப்பியும் நமக்கு 2 வருது. ஸோ லாம்டா equal to 2 2 8 are eigen values. ஸோ இப்போ நமக்கு ரெண்டு eigen value, 3 eigen value கிடைச்சிருக்கு. பட் இந்த 2 and 2ன்றது ரிப்பீட்டட் eigen வேல்யூவா இருக்கும். அப்போ ஒரு கேஸ் தான் இருக்கும் அங்க நமக்கு. ஸோ இப்போ eigen vector ஸ்டெப் 4. ஸ்டெப் 1 மேட்ரிசஸ் எழுதணும். ஸ்டெப் 2 eigen வேல்யூ எழுதியிருக்கோம். ஸ்டெப் 3 வந்து eigen வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்டெப் 4 வந்து டு ஃபைண்ட் eigen vectors. இந்த 3 வேல்யூக்கு எனக்கு 3 eigen vector கால்குலேட் பண்ணணும். அதுக்கான மெத்தட் a minus lambda I into x equal to 0. இப்போ இந்த a minus lambda I அப்படின்றது டயகனல் வேல்யூக்கு லாம்டாவை மைனஸ் பண்றோம். அதுதான் டைரக்டா நான் அதனால எழுதுறேன். -2 டயகனல் இருக்கிறது மட்டும் மைனஸ் லாம்டா 2 -1 3 minus lambda into x1 x2 x3 equal to 0. இப்போ நமக்கு எத்தனை கேஸ் இருக்குன்னா ஒரு கேஸ் 1 வந்து லாம்டா equal to 8. இன்னொரு கேஸ் இருக்கு which is case 2 lambda equal to 2. இப்போ லாம்டா இருக்கிற இடத்துல நான் 8 சப்ஸ்டியூட் பண்ணா 6 minus 8 அப்படின்றது -2 -2 2 -2 -5 -1 2 -1 -5 into x1 x2 x3 equal to 0. லாம்டா இருக்கிற இடத்துல நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 -2 2
minus 2, 3 minus 2 is 1, minus 1, 2 minus 1, 3 minus 2 is 1 into x1, x2, x3 equal to 0. ஒரு கேஸா சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் நான் மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது minus 2x1 minus 2x2 plus 2x3 equal to 0. Minus 2x1 minus 5x2 minus x3 equal to 0. 2x1 minus x2 minus 5x3 equal to 0. மூணு ஈக்குவேஷனுமே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. அதனால நான் என்ன பண்ண போறேன், இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனை மட்டும் கன்சிடர் பண்ண போறோம். ஏன்னா மூணுமே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. ஸோ எது எடுத்துக்கிட்டாலும் நமக்கு ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ண போறோம். x1 டிவைடட் பை, ஸோ x1 மட்டும் எடுக்கும்போது கீழே x1 காலமை விட்டுறணும். ஸோ -2 -5 2 -1 ஈக்குவல் டு, அடுத்து x2 எடுக்கும்போது எப்பவுமே மைனஸ், இப்போ x2 விட்டுட்டு பாருங்க, -2 -2 2 -1. அடுத்தது x3 எடுக்கும்போது x3 வேல்யூவை விட்டுட்டு பாருங்க, -2 -2 -2 -5. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது x1 பை 2 அது பிளஸ் ஆயிடும், 2 plus 10 equal to minus x2 divided by 2 plus 4 equal to x3 divided by 10 minus 4. இப்போ இந்த கீழே இருக்கிற வேல்யூ எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணா x1 by 12 equal to minus x2 by 6 equal to x3 by 6. இதை நான் சேர்த்து எழுதும்போது first eigenvector x1 equal to 12 minus 6 6. இப்போ இதை நம்மளால 6 டேபிள்ல ரெடியூஸ் பண்ண முடியும். 2 minus 1 1 அப்படின்னு ரெடியூஸ் பண்ணி எழுதலாம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் eigenvector. இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்த eigenvectorக்கு போறீங்க. அடுத்த eigenvector எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 4x1 minus 2x2 plus 2x3 equal to 0. minus 2x1 plus x2 minus x3 equal to 0. 2x1 minus x2 plus x3 equal to 0. இங்க பார்த்தாலே நமக்கு தெரியும் மூணு ஈக்குவேஷனுமே சேம். ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கும் மூணாவது ஈக்குவேஷனுக்கும் மைனஸ் தான் வேரி ஆயிருக்கு. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து நான் மைனஸை வெளியே தூக்கிட்டேன்னா 2ம் 3யும் சேம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து 2வை வெளியே தூக்கிட்டா அது மீதியோட சேம் ஆயிரும். இப்போ இங்க நான் என்ன சொல்றேன்னா ஆல் ஈக்குவேஷன்ஸ் ஆர் சேம். எல்லாமே சேமா இருக்கிறதுனால கன்சிடர் எனி ஒன் ஈக்குவேஷன், ஏதாவது ஒன்று தான் நான் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 2x1 minus x2 plus x3 equal to 0. இங்க நம்ம ஏதாவது ஒரு வேல்யூவை 0ன்னு அசியூம் பண்ண போறோம். நான் x1 equal to 0 அப்படின்னு அசியூம் பண்றேன். x1 0னா minus x2 plus x3 equal to 0. x2 equal to x3 ரெண்டு பக்கத்துலயும் எந்த கோஎஃபிஷியன்ட்டும் இல்லை. ஸோ x2 by 1 equal to x3 by 1. இப்போ என்னோட செகண்ட் eigenvector கிடைச்சிருச்சு. x1 நம்ம அசியூம் பண்ண வேல்யூ, x2 x3. வெக்டார் eigenvector நான் ஜீரோ eigenvector. இட் மீன்ஸ் எல்லா வேல்யூவும் 0 வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. இப்போ இந்த மூணு ஈக்குவேஷனும் சேமா இருக்குல்ல, அப்படியே கன்சிடர் பண்ணி எடுத்து சால்வ் பண்ணா நமக்கு எல்லாமே 0 தான் வரும். ஸோ கண்டிஷன் என்னன்னா eigenvector cannot be a ஜீரோ வெக்டார், எல்லாமே 0வா வரக்கூடாது. இப்போ ரெண்டு கேஸ் நம்ம போட்டுட்டோம், பட் நமக்கு 3 eigenvector வரணும். ஸோ இது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்றதுனால x3யை நாமளே அசியூம் பண்றோம், LMN அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அண்ட் x3 அசியூம் பண்ணிட்டு ரெண்டு கண்டிஷன் எடுத்துக்கிறோம், x1 டிரான்ஸ்போஸ் x3. x1 டிரான்ஸ்போஸ் இப்பதான் x1 கண்டுபிடிச்சிருக்கோம்ல முன்னாடி, டிரான்ஸ்போஸ் பண்ணா 2 minus 1 1 into LMN. இதை மல்டிப்ளை ஈக்குவல் டு 0.
இதை நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இது ஆர்த்தோகனல் கண்டிஷன். x3 நம்ம எடுத்துட்டோம். x1 டிரான்ஸ்போஸ் x3 ஈக்குவல் டு 0 அப்படின்றது வந்து ஆர்த்தோகனல் கண்டிஷன். அதை யூஸ் பண்ணி x3 கண்டுபிடிக்க போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2l மைனஸ் m பிளஸ் n ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் வரும். அடுத்தது x2 இதே கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். x2 டிரான்ஸ்போஸ் x3 அப்போ 0 1 1 இன்ட்டு l m n ஈக்குவல் டு 0. இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா 0l பிளஸ் m பிளஸ் n ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் l என்ன m என்ன n என்னன்னு கிடைக்கும். ஸோ அதே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் l மட்டும் எடுத்துக்கோங்க. l எடுத்தால் -1 1 1 1 ஈக்குவல் டு மைனஸ் m டிவைடட் பை m எடுக்கும்போது 2 0 1 1 ஈக்குவல் டு n கன்சிடர் பண்ணும்போது 2 0 மைனஸ் 1 1. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எல்எம்என் கிடச்சிடும். ஸோ l டிவைடட் பை -1 -1 மைனஸ் m டிவைடட் பை 2 மைனஸ் 0 n டிவைடட் பை 2 மைனஸ் 0. இதை சிம்பிளிஃபை பண்ணால் l பை -2 மைனஸ் m பை 2 n பை 2 எல்லாமே 2 தான். ஸோ x3 ஈக்குவல் டு -2 -2 2. ரெண்டு மைனஸ் வேல்யூ இருக்கிறதுனால நம்ம வந்து மைனஸையும் வெளியில் எடுத்துடுறோம், 2வாலையும் கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ 1 1 ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆயிடும். இது நம்மளோட தேர்ட் eigen vector. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மேட்ரிக்ஸாக மாற்றிட்டோம். செகண்ட் ஸ்டெப்பு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம் நம்ம நார்மலாக போடுற மெத்தட். தேர்ட் ஸ்டெப்பு எய்கன் வேல்யூ போட்டிருக்கோம். ஃபோர்த் ஸ்டெப்பு எய்கன் வெக்டார். இங்கே வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்றதுனால தேர்ட் eigen வெக்டாரை இப்படி கால்குலேட் பண்ணுறோம் அண்ட் ரிப்பீட்டட் வேல்யூ வந்ததுனால. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிடணும். ஃபிஃப்த் ஸ்டெப்பு ஸ்டெப் 5. Step 5 form normalized matrix. Form normalized matrix. Normalized matrix நம்ம capital N அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து x1 x2 x3 நம்ம லைனா எழுத போறோம். இப்போ நம்ம x1 என்ன கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. x1 ஓட வேல்யூ 2 minus 1 1, x2 0 1 1. ஸோ x1 வந்து 2 minus 1 1, x2 0 1 1, x3 வந்து 1 1 minus 1. இப்போ இது மட்டும் மேட்ரிக்ஸ் கிடையாது, இது டிவைடட் பை இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும். இப்போ x1 காலம் பாருங்க, ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர், அது ரூட் 6. x2 காலம்க்கு ரூட் ஆஃப் 0 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர், ஸோ இட்ஸ் ரூட் 2. x3 காலம்க்கு 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர், ரூட் 3. அதால டிவைட் பண்ண போகிறோம். ஸோ பை ரூட் 6 பை ரூட் 6 பை ரூட் 6 பை ரூட் 2 பை ரூட் 2 பை ரூட் 2. இது இங்கே ரூட் 3. இதுதான் நார்மலைஸ்டு மேட்ரிக்ஸ். இப்போ இந்த நார்மலைஸ்டு மேட்ரிக்ஸ் வந்து எழுதியாச்சு. ஸ்டெப்பு 5 வந்து நம்ம எழுதியாச்சு. அடுத்தது ஸ்டெப் 6. ஸ்டெப் 6ன்றது ஃபைண்ட் n டிரான்ஸ்போஸ். இப்போ நம்ம கிட்ட இருக்குல்ல n, இதை டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். n டிரான்ஸ்போஸ் வந்து அப்படியே ரோல இருக்கிறத காலம்க்கு மாற்றி எழுதுனேன். 0 ரூட் 2 1 பை ரூட் 3 மைனஸ் 1 பை ரூட் 6 1 பை ரூட் 2 1 பை ரூட் 3 1 பை ரூட் 6 1 பை ரூட் 2 மைனஸ் 1 பை ரூட் 3. இது n டிரான்ஸ்போஸ், 6th ஸ்டெப்பு. அடுத்தது ஸ்டெப்பு 7. ஸ்டெப் 7ன்றது ஃபைண்ட் an. anன்றது a வந்து given matrices அண்ட் nன்றது நம்ம இப்போ கண்டுபிடிச்ச நார்மலைஸ்டு மேட்ரிக்ஸ். ஸோ ஏவையும் என்னையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு a மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். a மேட்ரிக்ஸ் 6 minus 2 2 minus 2 3 minus 1 2 minus 1 3. இது a மேட்ரிக்ஸ். அடுத்தது n மேட்ரிக்ஸ் வந்து 2 by root 6
minus 1 by root 6 at 0 by root 2, 1 by root 2, 1 by root 2, 1 by root 3, 1 by root 3 minus 1 by root 3. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிசஸும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ரோ அண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமால மல்டிப்ளை பண்ணும்போது எல்லாமே எனக்கு பை ரூட் 6 வரும். மேலே மட்டும் பாருங்க 6 into 2 12 minus 2 minus 1 plus 2 plus 2 எல்லாம் சேர்த்து பை ரூட் 6. அடுத்தது அடுத்த காலமோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 minus 2 plus 2 by root 2. அடுத்து லாஸ்ட் காலமோட பண்ணும்போது 6 minus 2 minus 2 by root 3. செகண்ட் ரோ எடுத்துக்கோங்க minus 4 minus 3 minus 1 by root 6. அடுத்த வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது 0 plus 3 minus 1 by root 2. நெக்ஸ்ட் minus 2 plus 3 plus 1 by root 3. ஸோ இதே மாதிரி தேர்ட் ரோட மல்டிப்ளை பண்ணும்போது 4 minus into minus plus plus 3 by root 6. 0 minus 1 plus 3 by root 2 and 2 minus 1 minus 3 divided by root 3. இதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு a into n matrices கிடைச்சிரும். So an equal to 12 plus 4 it's 16. So 16 by root 6. 0 2 by root 3. Next value எல்லாமே மைனஸ்ல இருக்கு. minus 8 by root 6. 3 minus 1 2 by root 2. 4 minus 2 2 by root 3. And last row 8 by root 6. 2 by root 2 minus 2 by root 2. இது a into n. நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு செவன்த் ஸ்டெப் போட்டாச்சா. இப்போ எயித்து ஸ்டெப் 8. ஸ்டெப் 8 வந்து ஃபைண்ட் d equal to n transpose into an. நம்ம ஏற்கனவே n transpose கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் ஸ்டெப் 6ல. ஸோ ஸ்டெப் 6லேருந்து n transpose எடுத்துட்டு வந்து எழுதலாம். இட்ஸ் 2 by root 6 0 1 by root 3 minus 1 by root 6 1 by root 2 1 by root 3 1 by root 6 1 by root 2 minus 1 by root 3. and இப்போ நம்ம an மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கோம்ல 16 by root 6 0 2 by root 3 minus 8 by root 6 2 by root 3 2 by root 3 8 by root 6 2 by root 2 minus 2 by root 3. ஓகே இங்க root 3. இதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு டயகனல்ல மட்டும்தான் வேல்யூ கிடைக்கும். 8 2 2. நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பா மல்டிப்ளை பண்ணுங்க, இப்படிதான் எனக்கு ஆன்சர் வரும். ஸோ டி ஈக்குவல் டு டயகனல்ல மட்டும் நமக்கு கிடைச்ச எய்கன் வேல்யூ வரும். ரிமைனிங் பிளேசஸ் எல்லாமே 0 0ன்னு வரும். இதுதான் நம்மளோட ஸ்டெப் 8. ஸ்டெப் 8க்கு அப்புறமா லாஸ்ட் ஸ்டெப் 9. ஸ்டெப் 9 இந்த வேல்யூவை கெனானிக்கலா மாத்துறது. கெனானிக்கல் ஃபார்ம். ஸோ கெனானிக்கல் ஃபார்ம் என்னன்னா y1 y2 y3 ஒரு ரோ மேட்ரிக்ஸ், டி நடுவில் நமக்கு கிடைச்சிருக்க டயகனல் மேட்ரிக்ஸ் அண்ட் ஒரு காலம் மேட்ரிக்ஸ் y1 y2 y3. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வரும், y1 y2 y3 நடுவில் டயகனல் மேட்ரிக்ஸ் 8 0 0 0 2 0 0 0 2 இன்டு y1 y2 y3. நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கு எப்படி வரும்னா வேல்யூ இது வந்து ஸ்கொயர் ஆகும். ப்ளஸ் 2 y2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 y3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதுதான் நம்ம இந்த கொஸ்டின்ல கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ.